நேத்திக்கு ஒரே நாள்ல திமுகவை ஆட்டி படைக்கிற மாதிரி பல செய்திகள், அதுவும் சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுங்க. அதையெல்லாம் எப்படிடா ஊத்தி மறைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, ஏற்கனவே அவங்க தயார் நிலையில் வச்சிருந்த அஸ்திரம் சிலர் இருக்கும்ல, தனி மனித தாக்குதல், அப்புறம் அவங்க ஒரு பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு பேசுறது, அதை செய்தியாக்குறது அப்படின்ட்டு, அப்படிதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல ஒரு அவதூறு செய்திகளை தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியில் இருக்கிற உண்மை தன்மை என்ன, அதெல்லாம் தெரியாது. இதனுடைய நுட்பம் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம சேனல்ல இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதை முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது முட்டா இல்லை திமுக கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்களா அது முட்டா அப்படின்றது தெரிய வரும். முதல் விஷயம், முந்தநேயத்துல இருந்து நிறைய செய்திகள் ஊடகத்திலேயே பாத்தீங்கன்னா பெரும் செய்திகளா மக்கள் விரோத செயல்பாடுகள்ல திமுகவினர் ஈடுபடுறதா பல செய்திகள் நம்மளால பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாதுங்க, பல இடங்கள்ல. அதுவும் முக்கியமாக ஒரு இடத்துல பைக்கை வெளியே நிறுத்தி இருந்ததுக்கு அதுக்கு ஒரு கார் அந்த பக்கமா கொண்டு வந்து ஹார்ன் அடிச்சு 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 அவங்க சத்தம் போட்டதுனால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வெளியே இந்த பைக்கை எடுக்க சொல்லி சண்டை போட்டு, ஏன் பைக் எடுக்கணும், எதுக்கு இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க, சொன்னா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க சமாதானம் பண்ணி போனதுல வாக்குவாதத்துல ஏற்பட்டு ஏதோ பேசியிருக்காங்க. இந்த பேச்சு வாக்குவாதமா இருந்த நிலைமையில அந்த குடும்பம் ஒரு 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 நபர் அவருடைய குழந்தையோட நிக்கிறாரு. அவருடைய தந்தை தான் இங்க வெளியே அந்த வண்டி எடுத்தவரு. காரை வேகமா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு ஆள் விட்டு ஏத்தி அந்த நபர் இறந்துட்டாரு. இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் ஒருத்தன் பண்றான். எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல அவங்கள பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. ஒரு வாய் தகராறுன்னு ஒரு விஷயத்துக்கு காரை ஏத்தி கொள்ளலாம் ஒரு குடும்பத்தையே அப்படின்னு நினைக்கக்கூடியவ ஒரு மனசு இருக்கிறவ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலருடைய மகன். இது எந்த மாதிரியான போதை தெரியுதா? இதுவும் ஒரு போதை தான், அதிகார போதை. நான் ஆளுங்கட்சிடா, நான் கட்சிக்காரன்டா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நீ என்னையே முறைக்கிறியா, என்னையே திட்டுறியா அப்படின்ற ஒரு அதிகார போதை இருக்குல்ல, இதுலதான் அந்த குழந்தை நடந்திருக்கு. கொஞ்சம் விட்டு அந்த குழந்தையோட நின்று அந்த அப்பா, அந்த குழந்தையோட நின்று அந்த குழந்தை, அவங்களுடைய அம்மா, இந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு வக்ரமா, இவ்வளவு ஒரு மோசமா, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு கொலைகார மனப்பான்மையுடைய ஒரு ஆதிக்க மனப்பான்மையில அதிகார வெறியில் இருக்கக்கூடிய திமுகவினர் அப்படின்னு செய்திகள் பரவலா போயிட்டே இருந்ததுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மீட்டிங் நடத்துறதுக்கு திருட்டு கரண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு கரண்ட் எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தரை திமுகவினரும் அவங்களுக்கு குண்டாசம் போய் வெட்டுறாங்க. இதுவும் திமுக சம்பந்தப்பட்டது. இன்னொரு பக்கம், இவங்க போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, 2.5 வயசு குழந்தைங்க, 2.5 வயசு குழந்தை அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்த சமயத்துல அந்த 2.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தையில என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அந்த வெறி பிடித்த ஒருத்தன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக ஒன்றிய செயலாளரா. இதுல வேற பெருமை, அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கான். போக்சோல நேற்று கைது பண்ணியிருக்காங்க அந்த ஆளை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களை திமுக அதிகார போதையிலையும் மற்ற போதைகளையும் வச்சிருக்கு. நான் என்ன பண்ணாலும் என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாதா, எங்களுக்கு கொம்பு தானே முளைச்சிருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிக்கக்கூடிய பல செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம், கஞ்சா விற்பனையில ஏற்பட்ட மோதல்னால பள்ளி மாணவன் வெட்டி கொலை. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த 1-2 நாட்கள் நடந்த பெரிய சம்பவம். இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பூதாகரமா வெடிக்க தொடங்கும் பொழுது விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு. அதனால அவங்க விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனது. அந்த கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ண அந்த பிரேயர் இருக்குல்ல, பெட்டிஷன் போடுவாங்க இல்லையா, அந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி சிலதெல்லாம் எடுத்து போட்டு வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கணும். முதல்ல ஊடகத்துல ஒரு விஷயம் நீங்க பொய்யோ உண்மையோ, நீங்க முதல்ல அதை எந்த அளவுக்கு போட்டு வித்தியாசமா பிக்சர்ஸை போட்டு சம்பந்தம் இல்லாம தலைப்பு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இந்த பிளக் கார்ட்ஸை போட்டு இந்த நியூஸ் கார்ட்ஸை போட்டு 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 மக்கள் மத்தியில் அதை பரப்பப்படுதோ, அதை பரப்பி அந்த மனசுல அந்த விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அவர்கள் நிரபராதியா ஆனாலுமே இல்ல அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே முதல்ல அந்த மனசுல மக்கள் மனசுல பதிய வச்ச அந்த அவதூறு இருக்குல்ல, அதுதான் போய் பதியும். இப்ப என்னன்ட்டாங்க, 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை அந்த பேர் சுத்திக்கிட்டு இருக்குங்க. அந்த 3 பக்க அறிக்கையில அவங்க சிலர் சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துலயும் திருமணத்தை தாண்டிய ஒருவனு அங்க போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒரு வார்த்தையை தூக்கிக்கிட்டு இங்க வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான ஒரு தனிப்பட்ட
அவங்களுடைய சொந்த வாழ்க்கையுடைய சில பிரச்சனைகள். ஆனா அதை கொண்டு வந்து நியூஸ்ல இவ்வளோ பெருசா போட்டு அதை ஒரு விவாதமா எடுத்து, அதுவும் என்னைக்கோ நடந்த செய்தி, என்னைக்கோ போட்ட அப்ளை பண்ண அந்த பெட்டிஷனை சரியா இந்த வழக்குகள் இந்த செய்திகள்லாம் வரும்பொழுது இப்ப கொண்டு வந்து இதை திணிச்சு மக்கள் மத்தியில மற்ற செய்திகளை மடைமாற்றம் பண்ற வேலை. இதற்கு இன்னும் நிறைய அஸ்திரங்கள் வச்சிருக்கு திமுக. தனி மனித தாக்கல அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். ஆனா அதை வச்சு ஒருத்தருடைய கேரக்டர் அசாசின் பண்ணிடலாம், அசிங்கப்படுத்திடலாம், அவர் முடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்கல்ல, இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. எந்தெந்த விஷயத்துலலாம் விஜய் அவர்களை தாக்கி தரவுறவா பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்க குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சு திமுக ஒரு டிராமா பண்ணுதுல, அந்த டிராமாவால அவருடைய செல்வாக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு தெரியல, அந்த அறிவே அவங்களுக்கு இல்லை. இதுவே கலைஞராக இருந்திருந்தா, ஜெயலலிதா இருந்திருந்தா தேர்தல் நேரத்துல ஒருத்தர் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்டா இருப்பாங்க. ஆனா இவங்க வாண்டடா தேர்தல் நேரத்துல தான் வச்சு செய்யறாங்க. இப்படி செய்யறது அதுதான் திரும்ப சொல்லிட்டாரு, என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துறீங்க, என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்துறீங்க. இதெல்லாம் தெரியாமல வந்துட்டாரு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் நீங்க அரசியல் பேசாம அரசியல் பக்கம் வராம இருக்காங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையை, என் சொந்தத்தை, என் வீட்டுல இருக்கிறவங்கள ஆபாசமா பேசுவாங்க, சித்தரிச்சு பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நிறைய பேர் அரசியல் பக்கம் வர்றாம, எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் பாட்டு சம்பாதிச்சுனா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படியே போனோமான்னு இருப்பாங்க. இவங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இந்த அதிகாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஒரு வகையில ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மக்கள் சப்போர்ட்டோட வந்துட்டான் அப்படின்னா அவனை எப்படியெல்லாம் நீங்க செய்வீங்க, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் நீங்க எப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. இதெல்லாம் தெரியாம வரல. சரியா? 2 பேருக்குள்ளார பர்சனல் டிஸ்பியூட் அது கோர்ட்டு பார்த்துக்கும். எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. ஆனா சிலர்லாம் இங்க உட்காந்து பேசுவாங்க, நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் எப்பவும் யாரை பத்தியும் பேச மாட்டேன், ஆனா இந்த விஷயம் இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சு வாய்க்கிழியா பேசுவாங்க, ஆபாசமா பேசுவாங்க. எங்க ஊர்ல இப்போ இங்க குடியாத்தம் குமரன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, அது 2 வீடியோ எனக்கு அதை கம்பேர் பண்ணணும்னு தோணுது. ஒண்ணு வந்து இங்க ஊடகவியலாளர்னு ஒரு போர்வையில உட்காந்து செந்தில்வேல்னு ஒருத்தர் பேசுவார். அவர் பேசுறது கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள்ல வேற மாதிரியாக அதை பேசுவாரு சித்தரிச்சு, அதே இவரை கொச்சையான வார்த்தைகள்ல நேரடியாக பேசுவார். இந்த 2 வார்த்தைகளுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா பேசக்கூடிய விதம் தான் வேற. 2 பேரும் ஒண்ணுதான் என்ன கேட்டீங்கன்னா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ செந்தில்வேலோ இல்ல இந்த குடியாத்தம் குமரனோ இவர்களுக்கெல்லாம் ஆபாசம், தனிப்பட்ட வாழ்க்கை, இதை தாண்டி வேற எந்த ஒரு விமர்சனமும் தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் செய்த அரசியல் என்ன, மக்களுக்கு கொடுத்தது என்ன, மக்கள் பெற்றது என்ன அப்படின்றத பேசுங்கடா அப்படின்னா புதுசா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, இதை தான் நோண்டிருப்பாங்க. ஸோ மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை, அது அவங்க வாழ்க்கை, அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இப்படி பேசணும்னா எல்லார பத்தியும் பேச வேண்டியிருக்கும். வேல்முருகன் அவரை பத்தி தமிழக வாழ்வு உரிமை கட்சி அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தது, அதை பேசணுமா? சீமான் அவர்கள் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை வந்தது, ஏன் திமுக தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கே சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து விவாதிக்கிறது அநாகரிகம். அதை வந்து அரசியலோட ஒத்து பாக்குறது, தான் குடும்ப பிரச்சனையே தீர்க்க முடியல, இவர் எப்படி அரசியல மக்கள் பிரச்சனைகள் தீர்ப்பாரு, இந்த மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு சில உருட்டுகள்லாம் உருட்டிட்டு இருப்பானுங்க 4 பேர் 4-5 பேர். இந்த அதிமுக திமுக 4-5 பேரை உட்கார வச்சு இப்படியே உருட்டுங்கடா அப்படின்னு சொல்லி ஊட்டிட்டு இருப்பானுங்க. அவங்களை கேட்டா நாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பேச விரும்பவில்லை, இருந்தாலும் அதை பற்றி பேச இப்படிதான் உருட்டுவானுங்க. இவங்கெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம். சில ஜாம்பிஸா இருப்பாங்க தம்பிகள்ன்ற பேர்ல, தம்பிகள்லாம் வேற மாதிரி. சாட்டைக்கெல்லாம் நேற்று வந்து ஒரே குதூகலமா, ஐயோ ஒரு வாரத்துக்கு கட்டன் கிடைச்சிச்சா, இதை வச்சு நான் 4 வாரம் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு வந்து கண்டென்ட் வச்சு பேசிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த பிரச்சனை இப்போ பூதாகரம் ஆவறதுக்கான முக்கிய காரணமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அது தனிப்பட்ட வாழ்க்கை தான், தனிப்பட்ட விஷயங்கள் தான். அதை நம்ம விமர்சிக்கிறதோ அதுல கருத்து சொல்றதுக்கோ உரிமை இல்லை. ஆனா அரசியல் காரணங்களால இது வந்து இப்போ முத்தி இருக்கு, இது வந்து பெருசா இருக்குன்னு நான் பாக்குறேன். முக்கியமா இது இப்போ சமீபத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின அந்த விஷயம், அது பெரிய பேசு பொருளாகி, அது செய்தியாகி, அது வந்து கண்டனங்கள் தெரிவிச்சு அது போனாலும் இதுவே சிலருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி பொது வழியில இருக்கக்கூடிய அநாகரிகமான தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால ஒரு குடும்பங்கள்ல எந்தெந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம முழுசா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பதிவு நீங்க மனசாட்சியோட இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. நான் முட்டு கொடுக்கறதுக்காக இதை பேசியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் கேஆர்.